எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவான வரைமுறையை கொடுத்துருக்கு. நீ இந்த ப்ரீ போல் அனாலிசிஸ் சர்வேன்னு சொல்லி மக்களை வந்து என்ன செய்யாதீங்க, மைண்ட் மேப்பிங் பண்ணாதீங்க. மக்கள் சாதாரணமாக யதார்த்தமான நிலையில் யாருக்கு என்ன ஆட்சி வேண்டும், யார் தனக்காக உழைப்பவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அவங்க யதார்த்தமாக வந்து வாக்கு செலுத்தட்டும் என்று சொல்கிறது. செக்ஷன் 126A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி அது என்ன சொல்லுது, ப்ரோஹிபிட்ஸ் கண்டக்ட் பப்ளிகேஷன் அண்ட் டிஸ்அசிமினேஷன் ஆஃப் எக்ஸிட் போல் டூரிங் த பீரியட் நோட்டிஃபைட் பை த எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா அதில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எக்ஸிட் போலாக நடத்தாதீங்க. திஸ் இன்க்ளூட் போத் எக்ஸிட் போல் அண்ட் த ரிசல்ட். அது எக்ஸிட் போலாக இருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட்டை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வந்து பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறது. வயலேஷன்ஸ் ஆர் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years ஆர் ஃபைன். 2 வருஷம் வந்து என்ன செய்யும், அவங்க வந்து சிறை உடைய தண்டனை அறிவிக்கப்படுங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஈஸியாக என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ஒப்பீனியன் போலையோ பேன் பண்ணலை. ஆனால் என்ன சொல்லுதுன்னா, பட் இட் ஹேஸ் இஷ்யூட் சம் கைட்லைன்ஸ். நீங்கள் இந்த அடிப்படையில் வேணால் நீங்கள் விட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மத்திய தரத்தில் சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் எக்ஸிட் போலு ப்ரீ போல் அனலைசிஸ்லாம் செய்கிறாங்க. இந்த பாஸ்ட் ECI ப்ரொப்போஸ் a ban on opinion polls from the date of notification till end of polling. But this has not been accepted by the parliament. பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு வாத பிரதிவாதம் ஆச்சு. என்னென்னா, ஒரு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த தேதியிலேருந்து எந்த விதமான சர்வேயோ எந்த விதமான போலிங் ரிசல்ட்டோ என்ன செய்யக்கூடாது, எந்த பத்திரிகையும் எந்த ஊடகங்களும் எந்த கட்சியும் வெளியிடக்கூடாது என்பதை வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு. அதை பார்லிமெண்ட்டில் பெரிய வாதப்பிரதமாக தான் ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் அது தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, மீடியா ஹவுஸ் வந்து என்ன செய்யணும், டிஸ்க்ளோஸ் த மெத்தடாலஜி, சாம்பிள் சைஸு, ஸ்பான்சரிங் ஏஜென்சி, மார்ஜின் ஆஃப் எரர்ஸு, சப்மிட் காப்பீஸ் ஆஃப், அது எல்லாமே ECI சம்பந்தமான எல்லாத்தையுமே அந்த மீடியா வந்து ஓப்பனாக நீங்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்ல வேண்டும், இதுதான் ரிசல்ட்டு, நாங்கள் சொன்னது தான் தரவு சரிங்கலாம் என்ன செய்ய முடியாது, நீங்கள் சொல்ல முடியாதுங்கிறத சட்டமாக போட்டிருக்கிறாங்க. எக்ஸிட் போல வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான், அது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் தான். ஆனால் திஸ் ரைட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் பல்வேறு தீர்ப்புகளின் வாயிலாக சொல்லியிருக்கிறது. 2003 அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு.